வணக்கம். நான் உடம்பு குண்டாக இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 93 கிலோ இருந்தேன். 93 கிலோவில் நடக்கும்போது முட்டு வலிக்கும், கொஞ்சம் வலி நடந்தாலே முதுகெல்லாம் வலிக்கும். இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் வழியாட்டு ஒருத்தங்க இப்படி உடம்பு குறைக்கிறது கூட்டுறது மருந்து கொடுக்குறாங்க, சித்தா மருந்து அப்படின்னு சொன்னாங்க. 1 மந்த்து நான் வாங்கி சாப்பிடும்போது எனக்கு 10 kg குறைஞ்சின்னா ஷுவராக எதனாலனாக்கி அவங்க சித்தா மெடிசனை பொடியாக இல்லாமல் டேப்லெட்டாக வச்சுருக்காங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னாக்கி நம்ம உடம்புல அடக்க கெட்ட நீர் அவ்வளோ முதல்ல 1 மந்த்லேயே கிளியர் ஆகுது. ஏன்னா பாடி முழுதும் இருக்கக்கூடிய நீரை அதில் ஒரு பொடி டேப்லெட்டாக இருக்கும். அது நைட்டு சாப்பிட கொடுத்துருப்பாங்க. நைட்டு மேக்ஸிமம் நம்ம உடம்புல நீர் இருந்துன்னா ஒரு 5 நேரம் 6 நேரமாவது நமக்கு யூரின் இதாகும். அவ்வளோ உடம்புல இருக்க நீர் அவ்வளோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகி 1 மந்த்லேயே எனக்கு 10 kg குறைஞ்சிருச்சு ஷுவராக. அப்புறம் அடுத்த மந்த் ஒரு பாதி 15 நாளைக்கு தான் டேப்லெட் எடுத்தேன். 15 நாளைக்கு எடுக்கும்போதே எனக்கு நல்ல மாற்றம்னா டோட்டலி சேஞ்சஸ்னால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு 23 வயசில் நான் இருந்தது 95 கிலோ. அப்புறம் ஒரு 30 வயசெல்லாம் வரும்போது இந்த 24 25 வயசுலலாம் எல்லோரும் என்னை உங்களுக்கு 35 வயசா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா என்னோடய தோரணை எல்லாம் ஏஜ்டு மாதிரி இருக்கும், உடம்பு கூடி குண்டாகவே அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு 30 வயசில் என்ன கேட்டாங்கன்னா, அந்த நாளடைவே அந்த 1 மந்த் ஆக்சுவலி நான் இப்போ டேப்லெட்டு எடுத்ததே அந்த மெடிசன் 3 மாதம் தான் எடுத்திருந்தேன். ஆனால் ஒவ்வொரு பாடிக்கு அதுக்கு தகுந்தாறு எடுக்கலாம். ஆனால் 3 மாதம் மட்டும் தான் எடுத்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இன்றைக்கி ஆனால் 30 இப்போ வயசை கேட்டிங்கன்னா நம்ம அந்த டைமில் 25 26 வயசில் கேட்குற டைமில் 35 வயசானு கேட்பாங்க. இப்போது உங்களுக்கு 27 இருக்குமா, ஒரு 30 இருக்குமா, அப்படி தான் கேட்பாங்க. யாரை கேட்டாலும் பசங்க பெரிய ஆளாக இருக்காங்களா, சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, எந்த ஸ்கூல் தான் இருக்காங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டோட்டலி சேஞ்சாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம பாடி மட்டும் கிடையாது, முகம் ஷேப்பு, அப்புறம் பாடி ஷேப்பு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு லேவே தெரியாத அளவுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். சேஞ்சஸில் ஸ்கின் சுருங்காது, ஸ்கின் தொய்யாது. ஏன்னா நமக்கு 10 கிலோ 20 கிலோ குறையும் போது பாடியில் உள்ள ஸ்கின் கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ அந்த ஸ்கின் நமக்கு லூஸ் ஆகவே செய்யாது. கரெக்டாக ஸ்கின்னையும் கரெக்டாகி ஸ்கின்னையும் டைட்னஸ் பண்ணும், முகத்தை ஒரு அழகாக்கும் அந்த மருந்து. அப்புறம் நான் என்ன பற்றியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அளவோடு சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம காலையில் டீ குடிப்போம், அது குடிக்காமல் ஒரு க்ரீன் டீயை குடிக்கிறது, ப்ளைன் டீ லெமன் விட்டு குடிக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கிங்னா ரெகுலர் கிடையாது, எப்போ டைம் கிடைக்க நேரம். மீல்ஸு சாப்பாடும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஒரு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கிறது. அப்படி தான் இது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் நான் மருந்து எதுவுமே எடுக்கல. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய பாடி கண்ட்ரோலாக தான் இருக்குது. நான் எல்லாம் சாப்பிட்றேன், எண்ணெயெல்லாம் உண்டுமோ அவ்வளோ சாப்பிட்றேன். ஆனால் நிறைய இடங்களில் நிறைய பேர் உடம்பு குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரிசல்ட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் 2வது அந்த ரிசல்ட்டு அவங்களுக்கு இருக்காது, பழைய உடம்பு வந்திருக்குது. நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்துருக்கேன். எதனால் நான் இந்த தகவலை உங்களுக்கு தரேன்னா, இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிறக்கூடிய அட்ரஸில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். மாதிரி அது சாப்பிட்டதில் சைடு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தான் எனக்கு இருந்திருக்கே தவிர
அதனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு பாடி கண்டிஷன் வந்து நம்ம ஒரு சின்ன பிள்ளை மாதிரியான ஒரு பாடி கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த மெடிசன் அவ்வளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மெடிசன். அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைட்டாக டயர்ட்னஸ் இருக்கும். என்ன காரணம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொழுப்பு கரையும். கொழுப்பு கரையும், யூரின் நம்ம பாடியிலேருந்து நிறைய போகும், நீர் சக்தி நிறைய போகும். அப்போ என்ன செய்துட்டு இருக்கோம், லைட்டாக ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த டைமில் நம்ம ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம். லெமனில் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம், லைட்டு சுகர் போட்டும் குடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குடிச்சிட்டோன்னா கிளியர் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி வந்து போயிட்டே இருக்கலாம், கொஞ்சம் வாக்கிங் போயிடலாம். இதுதான் அதில் உள்ள விஷயங்கள். ஆனால் 100% எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. இதனால தான் நான் வந்து இதை சொல்ல காரணமே, இந்த கரெக்டான மெடிசன் எடுங்க, யார் எடுத்தாலும். மற்றபடி எங்கேயும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மருந்து நிறுத்தினோன்னா பாடி அதே லெவல். ஃபஸ்ட்டு 95 கிலோ ஆகுறாங்களா, மருந்தை நிறுத்தின 6 மந்த்லேயே அவங்க பழையபடி அதே 95 கிலோவை நான் பார்க்குறேன். அப்புறம் ரெகுலராக எடுக்கிறாங்க. அப்படி வந்து எடுக்க வேண்டிய தேவையே இல்லை இந்த மெடிசன். சில பாடிக்கு ஒரு 6 மந்த் எடுக்கலாம், சில பாடிக்கு 1 இயர் எடுக்க வேண்டியதான் வரும். ஏன்னாகி அந்த அவங்களுடைய பாடி கண்டிஷன், அப்புறம் என்ன சொல்கிறது, குடும்ப வாரிசு வாரிசுக்கு கணக்கு பண்ணி அவங்க ஜீனில் என்ன இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து உடம்புல வந்து ஒரு கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் இருந்துச்சுன்னா 100% இதில் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிரும். அது நீங்கள் நம்பி வாங்கலாம். அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக கேரண்டி தான். ஏன்னா நான் தான் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டதுனால தான் இதை வந்து சாப்பிட்டு ஏற்கனவே ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் பிஸியாட்டு ஒர்க்கு அப்படி இப்படி வந்து ஷெட்யூலில் இருந்ததுனால என்னால் வந்து அதெல்லாம் சொல்ல முடியல. இப்போ வந்து என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு லேடியை பார்த்தேன். அவங்கக்கிட்ட கேட்டுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்படி இந்த ஜூஸ் மாதிரி ஏதோ குடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒரு 6 மந்த் எடுத்தாங்களாம். போய் குடிப்பேன், அப்புறம் வீட்டுக்கும் தந்தாங்க, டீ மாதிரி என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த டைமில் குறவாக இருந்து இப்போ மறுபடியும் அதுலேருந்து 1 மடங்கு கூட இருந்தா. அப்போ தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இப்படின்னு சொன்னான். அப்போ நான் வந்து இதை சொல்லி அவளுக்கு கொடுத்த பிறகு அவள் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அவளும் குறைஞ்சிருக்குன்னு ரிசல்ட்டு சொல்கிறா. அதே மாதிரி உடம்பு கூடுறவங்களுக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்துருக்குறேன். எல்லாருமே வந்து நல்ல உடம்பு கூடியிருக்கு, நல்ல பசி இருக்குது. அப்புறம் வந்து பாடி வந்து பழைய வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி, நோயே வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருமல் இழுப்பாக இருப்பாங்க, நல்ல லீனாக நல்ல சளியாக இருக்கும். எப்பவும் அது வந்து சளி ஜலதோஷமாக தான் இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கும் ஒரு 6 மந்த்து சாப்பிட்றாங்க. கொடுத்த 1 மந்த்லேயே அவங்களுக்கு வந்து சளி தீர்ந்துட்டு. கொடுத்த மருந்து எதுக்கு, நம்ம வந்து பாடி இங்கே உடம்பு கூடுறதுக்கு. உடம்பும் கூடுச்சு, அப்போது அந்த சளி தொல்லையும் தந்துட்டு. என்னென்னா சளி தொல்லை வர்றதுனாலே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, ஹெல்த் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஹெல்த்து உள்ளே போன உடனே அந்த சளியினுடைய கிருமி வந்து அழித்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளே போகிறதுனால அதில் இருக்க கிருமி கண்டிப்பாக அழியும்ல. அப்படி வந்து இப்போ க்யூராக சளியே இல்லை பாருங்கள். அவங்க உடம்பு கூடுறதுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அந்த சளிக்காக சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்படி நிறைய மருந்துகள் இருக்கதாக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணது இது. அப்புறம் வந்து மற்றபடி என்ன வாங்கியிருக்கோம், 2-3 ஆயில், எல்லா மெடிசனுமே 100% அவங்ககிட்ட வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து கேரண்டி சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லா மருந்துமே 100% அவங்ககிட்ட சித்தாதான். நம்ம யூஸ் பண்ணதை நான் உங்களுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இதை கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டெவலப்பாக தெரியும். என்னன்னா நல்ல அழகு கிடைக்கும். இந்த மெடிசன் சாப்பிடும்போது நம்ம பாடி வந்து ஃபிட்னஸ் கிடைக்கிறத விட ஃபிட்னஸோடு சேர்ந்த க்யூர்னால் ஒரு அழகுனா ஒரு அழகாக இருக்கும், பொலிவு தன்மையாக நல்லா. அந்த ஒரு தன்மை இந்த மெடிசனில் உடம்பு கூட்டுறதுலேயே இருக்குது, குறைக்கிறதுலேயே இருக்குது. உடம்பு கூட்டுறதை வாங்கி சாப்பிட்றவங்க, ஒல்லியாக இருக்கவங்க வாங்கி சாப்பிட்றதும் அழகாகிறாங்க. அதே மாதிரி உடம்பு குறைக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப அழகாகிறாங்க. அழகு மீன்ஸ் வந்து கலரிங் வருது. அப்புறம் வந்து அந்த அந்த உடம்பு பாடி அந்த ஸ்கின்னில் உள்ள ஸ்கின் டோன் மாறுது.
அப்புறமா வந்து என்ன சொல்லலாம் நம்ம, நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் உங்கள் பாடியில் தெரியும். ஸ்கின் வந்து சுருங்காது. ஆமாம், அது ஒன்றும் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸ்கின் சுருங்காது. ஃபேஸில் உடம்புல வந்து நம்ம முகம் வந்து நல்லா, இந்த உடம்பு குண்டானோன்னா முகம் வந்து குண்டாகும். அப்போது நம்ம இதை வந்து சாப்பிட சாப்பிட அந்த முகம் வந்து சின்னதாகும். சுருங்கும்போது நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் வந்து சுருங்குறது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் தொங்குதலாக இருக்கும் ஸ்கின். ஆனால் இந்த மெடிசனில் என்ன ஆகும்னா இந்த தொங்கு சதையே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பயன்பெறுங்க. மற்றபடி எங்கேயும் போலிகளை கொடுக்கு வாங்கி சாப்பிடாதுங்க. இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு க்யூர் ஆகும். ஓகே, தேங்க்யூ.